ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெரண்டை இருக்கான்னு பார்க்க வந்தேன். இந்த மூலையில் பெரண்டை வச்சுருக்குறோம். இங்கே பாருங்கள், முளைச்சிருக்கு. இந்த மழை பெஞ்சதுனால பேசாமல் சட்னி அரைக்கிறதுக்கு இதை பிடுங்கிக்கலாம். இந்த நுனியில் இந்த மாதிரி பெரண்டை இருந்துச்சுன்னா கட் பண்ணி நீங்கள் பிடுங்கிட்டு அதை வேறு பக்கம் நெட்டு வச்சாலும் வரும். இப்போ பாருங்கள், காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே நெட்டு வச்சுருக்கோம், இங்கே முளைச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நெட்டு வச்சுருக்கோம், இங்கேயும் வந்திருக்கு. இந்த மரத்துக்கிட்டே நெட்டு வச்சுருக்கோம், இங்கேயும் வந்திருக்கு. பாருங்கள், இங்கே பாருங்கள், ஜாக்கியும் வந்துட்டான். எங்கே போனாலும் பின்னாடியே வந்துடுறான். இங்கே பாருங்கள், எவ்வளோ தூரம் முளைச்சிருக்குன்னு, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நல்லா இது சட்னி அரைச்சிக்கலாம் பேசாமல். அதனால தான் எல்லாத்தையும் பிடுங்குறதுக்காக வந்தேன். பெரண்டை ரொம்ப ரொம்ப நல்லது. பசி எடுக்காதவங்களுக்கெல்லாம் பெரண்டை துவையல் கொடுத்தீங்கன்னா நல்லா பசி எடுக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு பெரண்டை இருந்தால் கூட போதும். நீங்கள் பிடுங்கிட்டு நம்ம வேலியில் எங்கேனாவது நெட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு நிறைய பெரண்டை கிடச்சிரும். அப்பப்போ மழை பெஞ்சிச்சின்னா நமக்கு அந்த நுனிய கட் பண்ணி இது பிடுங்கிட்டோம்னா அப்புறம் தளைஞ்சிக்கிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப நமக்கு